கட்டு வண்டி எடுத்தாச்சு. கவரை பிக்கிறது தான் பெரிய வேலையே. வண்டியை வந்து நம்ம ரெடி பண்ணணும். லடாக்லேருந்து விடமுறை கூட அவனுங்க ஒட்டிடுவானுங்க. பிச்சு எடுக்கிற ஈஸியான வேலை, அதே ரொம்ப கஷ்டப்பட்டு பிக்கணும்னா கட்டு. நம்ம வச்ச மப்ளரு எல்லாமே அப்படி சேஃபாக வந்துருக்கு. கொரியரை பொறுத்த 2 வண்டியுமே எந்த டேமேஜுமே இல்லை. கரெக்டாக கட்டு? ஜாக்கெட் கிடக்குது வச்சு. இது வந்து நார்மல் இது கிடையாது. இல்லாஜி நார்மல் இது நார்மல் பேக்கேஜ் கிடையாது அம்ஜி. நேற்றே வந்திருந்தா 2 வண்டியை எடுத்துருந்துருப்போம். இன்னைக்கு ஒரு வண்டி, நேற்று ஒரு வண்டி, 2 வண்டிக்கும் தனித்தனியாக வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் லடாக்லேருந்து போட முறை ஒரே கண்டெய்னரில் வரும் பார்த்தோம். நான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாற கண்டெய்னரே மாறி சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போனேன். பபிள்ஸ்லாம் போட்டு ரேப்பு நம்ம கொண்டு போனேன். இந்த பபிள்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு மொத்தமே 3500 ரூபா. கொரியர் வந்து 6000 சில்லறை தான். அது ரெடி பண்ணதுக்கு இந்த பபுள்ஸ் வச்சு வைக்கிறதுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு. ஜிஎஸ்டி 1000. ஆனால் அங்கே வடக்கன்ஸ் தானே இவன், அவனுங்களுக்கு அந்த சார்ஜி. கம்பெனியோட ஒரிஜினல் ரேட்டு 6300 எடுத்துட்டானா கட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு கொரியர் முடிவு பண்ணது காஷ்மீரில் இருந்து ட்ரெயினில் போடுறது தான். சடனாக சேஞ்ச் ஆனதுனால ஒரே நல்ல ஊருக்கு வரணும். ஜெரிக்கன் எப்படி இருக்குன்னு தெரியல அம்ஜி. ஜெரிக்கன் அதெல்லாம் சேஃப் மாம், சேஃப் நட்பே. கட்டு எப்படி வேலை பார்க்குற மாதிரி ஆகி கட்டு கட்டு தெரிஞ்ச நேரத்தை கூட இருந்துக்கலாமே. நீ கெட்ட இங்கே வந்து அவங்ககிட்ட தெரியுமாண்ணா பின்னாடி நாள் நேரத்து 2 கேட்டணும். வாண்டி அதே கண்டிஷன்லாம் தான் இருக்கு, வச்சு செஞ்சுருக்காங்க. வண்டி எப்படி ட்ரெயினில் போட்டால் கூட 7 நாளில் வந்துடும் போல தெரியும் அம்ஜி. வெள்ளி ஒரு வெள்ளி, அடுத்த வெள்ளி வரப்போகுது. நேற்று நைட்டு கட்டுக்கு பூரா தூக்கமே வந்திருக்காரு கட்டு. என்ன கட்டு அவன் அன்னிருந்து என்கிட்ட சொல்லுவான் நம்மள நடக்கனாலும் உள்டாவாக தான் நடக்குன்னு சொல்லுவான். எழுதி கொடுத்துலேயே அப்படிதான் இவனுக்கு வாக்கியா ஆகணும். சரியா கால் வைக்கிற இடத்துல கன்வீனியா இருக்குல்ல கரெக்டே. கேமரா ஹோல்டர் ஜெரிக்கன் சூப்பர் தான். அழப்பறேன் டயர்லாம் கழட்டாதல, இதுக்குள்ள கழட்டுறேன். அப்படி ஏம்ல எங்க கொண்டு போய் வைப்பா? அதுக்கு பை தானே டைட் வைக்க போறியா? அப்படியே இருக்கட்டும் கட்டு, அப்படியே இருக்கட்டும். முடியாது சோகடன் யுவர் சாய்ஸ். ஆனா இப்படி விட அவன் ஆசைப்படுறான். அவன் இப்படி வச்சு ஓட்டணும். என்ன சொல்றான்? தீன்னு இருக்கும்ல. நேத்து பஜாரோட நான் ஓட்டி ஜஸ்ட் லடாக் போயிருக்கோம். அப்ப இல்லையா கொடி எங்க லடாக் ஃபிளாக் எடுக்கட்டு. ரொம்ப கண்ணாடியே கிடையாது இங்கன கட்டல. சே இதுனா மொக்கல சர்வீஸ் அடிச்சு வந்து கட்டனா. ஃபைனலா பைக் எடுத்து முடிச்சாச்சு. லடாக்கோட பட்ஜெட் என்ன ரேட் வந்தது, அவங்களோட அனுபவம் அதை பற்றி எப்போ பேசலாம் ஆஜி? நாளைக்கு சாயந்தரம் பேசலாம். இன்ஷால்லா நாளைக்கு சாயங்காலம் இல்லை 2-3 டேஸில் அதை அப்டேட் கொடுக்குறோம். கட்டு இதை பஜார்ல இருந்து ஓட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்கிறான். லடாக் முடியும் ஓட்டிட்டு வந்தான். இந்த பையன் உனக்கு ஒரு இதாக மெமரி தெரிய மாட்டேங்குது ஆஜி. 40 டேஸ் இந்த பையோட தான் அலைஞ்சிருக்கும். எத்தனை மட்டும் அவுத்து கேட்டான் கட்டு. பழசெல்லாம் மறந்துட்டான் கட்டு. அந்த ஊர் மறக்கவே முடியாது ஆஜி. ஒசூர் ஹைதராபாத் ட்ராக்கு. கட்டு எல்லாம் ஓகே கட்டு, எல்லாம் செக் பண்ணிக்க கட்டு, எங்கெங்க எது இருக்குன்னு பார்த்துக்கோ. சரியா? அப்படி திருநெல்வேலி என்ட்ரி ஆகிட்டு ஃபீட்பேக் ஃபஸ்ட் டைம் வண்டியை ஆன் பண்ண போனோம். ரொம்ப நாள் சென்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அலாரம் அடிச்சுட்டு வண்டி ஆன் பண்ணோன்னு சவுண்டை பேசுகிறேன். 2 வாரங்க அப்புறம் அலாரத்தை கேட்குறோம். இது என்ன சேஃப் பார்க்கிங். ஃப்ரீ டாக்ல வந்து வேற யாராவது சாவியை போட்டாலும் இதே சவுண்ட் தான் வரும், நம்ம பண்ணாலும் இதே சவுண்ட் தான் வரும். அலாட்.